நானும் அந்த கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்பெல்லாம் அந்த கோயிலுக்கு நாங்க போறதே இல்ல அனு. உன்னை கூட்டிட்டு போற சாக்குல இப்ப நானும் அந்த கோயில பார்க்க போறேன். பழைய ஞாபகம்லாம் வரும். பழைய ஞாபகம்னா அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த மாதிரியா? பொண்ணு யாரு? அதெல்லாம் இல்லாமையா, அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். என்னாச்சு சந்துரு? வழி மறந்து போச்சு, அதான் கொஞ்சம் இரு. கூகுள் மேப்ல பார்க்கலாம்ல. இது என்ன சென்னையா கூகுள் மேப்ல பாக்குறதுக்கு? இது சின்ன கோயில் அனு, மேப்ல எல்லாம் இருக்காது. இப்போ என்ன சந்துரு பண்றது? இரு இரு, வழியில ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். அண்ணா ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. அண்ணா இங்க காளிகாம்பாள் கோயிலுக்கு எப்படின்னா போகணும்? நேரா போய் இடது பக்கம் திரும்பினீங்கன்னா காளிகாம்பாள் கோயில் தான். தேங்க்ஸ்ண்ணே. சரிங்க தம்பி. சொல்லு சண்முகம். சங்கிலி, சந்துரு இப்பதான் காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கான். என்கிட்ட தான் வழி கேட்டான். யாரு? சந்துருவா? ஆமா. தனியாவா போறான்? இல்ல இல்ல, கார்ல ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை சேர்ந்த மாதிரி தெரியல, வெளியூர் பொண்ணு மாதிரி தெரியுது. ஆடு தானா வந்து சிக்கியிருக்கு. இந்த தடவை விட்டுறக்கூடாதுடா. ஆமாண்டா, அதுக்காகத்தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லிட்டல்ல, ஆளோட வர்றேன். என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. விதி எப்படியோ அப்படி நடக்கும். சின்ன வயசுலயே என் பையன் போயிட்டான். அன்னபூர்ணி வீட்டு பையனும் அதே மாதிரி போகணும்னு எழுதி இருக்குடா. அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? சரிப்பா, நீ பாத்துக்க, வச்சிடறேன். கூத்த பாத்தியா ரஞ்சினி? அந்த கொண்டக்காரி அப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பாவம் அந்த பொண்ணு. எந்த கொண்டக்காரி? எந்த பொண்ணு? அதான் ரஞ்சினி, நம்ம எப்பவுமே பாப்போமே அந்த சீரியல்ல, எப்பவுமே கொண்ட போட்டுன்னு ஒருத்தி வருவாள வில்லி, அவளும் அவன் முகர கட்டையும், அவளை தான் சொன்னேன். ஆமா ஆமா, எவ்வளோ பெரிய கொண்ட போட்டிருக்கா. ஆமா, அவளுக்கெல்லாம் தலை வலிக்காது? இப்போ அதுவா முக்கியம்? நேத்து அவ என்ன அழிச்சாட்டியம் பண்ணா தெரியுமா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருது. என்ன ரஞ்சனி, நான் வயிற்றுல பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு சிரிச்சிட்டு இருக்க. பின்ன என்ன சாந்தா, சீரியல் தானே அது, அத போய் இவ்ளோ சீரியஸா பாத்துட்டு இருக்கா? இங்க பார், பார்த்தோமா சிரிச்சோமா ரசிச்சோமான்னு போய்கிட்டே இருக்கணும். ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு குடும்பத்துல அவ பண்றதெல்லாம் பார்க்க பார்க்க என் நெஞ்சு அப்படியே கொதிக்குது. நீயும் ஒரு பொம்பளை தானே, இப்படி சிரிக்கலாமா? பின்ன என்ன சாந்தா, உன்னை பார்த்தா சிரிக்கிறதா அழுகிறதானே எனக்கு தெரியல. எங்கேயோ இருக்க ஒரு பொண்ணுக்காக நீ இவ்ளோ யோசிக்கிற. நம்ம காலனில நடக்கிற விஷயம் ஒண்ணு கூட உன் கண்ணுக்கு தெரியறதே இல்லையா? என்ன ரஞ்சினி சொல்ற? நம்ம காலனிலையா? நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. நீ யார சொல்ற? உடைச்சு பேச ரஞ்சனி. இங்க நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம், யாருக்கு தெரிய போகுது? இங்க பார், யாருக்கு தெரிஞ்சா எனக்கு என்ன வந்துச்சு? நான் என்ன இல்லாததையும் பொல்லாததையுமா சொல்ல போறேன்? நடக்கிறத என் கண்ணால பார்த்ததையும் காது பட கேட்டதையும் தானே சொல்ல போறேன். என்ன ரஞ்சினி சொல்ற? நான் சொல்றத விட எங்க அண்ணன் வாயால கேளு, அதுதான் சரியா இருக்கும். அண்ணே,
அண்ணே ஆ, நீ எப்ப கூப்பிடுவேன்னு நான் காத்துட்டு தான் இருந்தேன். அது இல்லண்ணே, நம்ம சாந்தா இருக்கா. நீங்க 2 பேரும் பேசினதா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நல்ல அண்ணன் போங்க. பின்ன காலனில நடக்கிற விஷயம் காலனி ஆளுகளுக்கு தெரியலன்னா எப்படி? என்னென்ன சொல்றீங்க? காலனில என்ன நடந்தது? இன்னைக்கு அணு வேலை செய்யற கம்பெனியோட மேனேஜரை பார்த்தேன். அவங்க சொல்றது எல்லாம் கேட்டுட்டு அதை எப்படி என் வாயால சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா சாந்தா, அந்த அணு எங்கன்னு தெரியுமா உனக்கு? ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கானு நீங்க தானே சொன்னீங்க. ஆமாமா, நானும் அந்த சுப்பிரமணி சொன்னதை நம்பி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அங்க நடந்த கூத்து எல்லாமே தெரிஞ்சது. என்னன்னா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? நான் இன்னும் சொல்லவே இல்லையே. அந்த சூரிய பிரகாஷும் அணுவும் நான் என்னத்த சொல்ல. என்னன்னு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம அணு அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்லனா. நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லலமா. அப்படிப்பட்ட ஆளும் நான் இல்ல. என் காதுல விழுந்ததை தான் நான் சொல்றேன். அதுவும் என்கிட்ட சொன்னது சாதாரண ஆள் இல்ல. அந்த கம்பெனில நம்பர் 2ல இருக்கிற பெரிய ஆளு. சூரிய பிரகாஷுக்கு அடுத்தது இவங்க தானா பாத்துக்கோயே. அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவங்க எதுக்கு போய் சொல்ல போறாங்க? என்னன்னா அநியாயமா இருக்கு. சூரிய பிரகாஷ் சார் வயசு என்ன, அணு வயசு என்ன, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அட, நானும் அதைத்தாம்மா கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வயசு வித்தியாசம் இருந்தா என்ன, பணம் இருக்குல்ல, 1 கோடியா 2 கோடியா 1000 கோடி. இப்படிதாமா நானும் அங்க வாய பொழுந்தது இப்ப வரைக்கும் மூடவே இல்லைன்னா பாத்துக்கோய. என்னவோமா, நம்மளைய சுத்தி சுத்தி வந்த பொண்ணு இப்படி புத்தி கெட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. நிஜமாவா நான் சொல்றீங்க? என்ன சாந்தா அது? எங்க அண்ணன் இவ்வளவு சொல்றாரு, நீ என்னடான்னா என்ன நிஜமாவா சொல்றீங்கன்னு கேக்குற? எங்க அண்ணன் என்ன இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றாளா? அவரே சொல்றாருல நான் ரொம்ப நல்லவன். அப்புறம் என்ன உனக்கு சந்தேகம்? அது இல்ல ரஞ்சனி, இவரு சம்பத்துக்காக அணுவ பொண்ணு கேட்டு போனாரு. அந்த கல்யாணம் நடக்கல. அந்த கோவத்துல இவரா ஏதோ சொல்றாருன்னு சந்தேகத்துலதான் கேட்டேன். சாந்தாமா, நீ நியாயமா தாமா பேசுற. நீ இப்படி பேசுனதுக்கு நான் நியாயமா உன் மேல கோவப்பட்டிருக்கணும். ஆனா கோவப்படல. ஏன்னு யோசிச்சியா? ஏன்னா நானும் உங்கள மாதிரியே அப்பாவியா அந்த அணுவை நம்பிக்கிட்டு இருந்தேன். இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த விஷயம் எல்லாமே அந்த சுப்புவுக்கும் தெரியும். கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு. எல்லாரும் இந்த காலனில ஒண்ணு மண்ணதானே பழகிட்டு இருக்கோம். ஒரு வீட்டுல பொண்ணும் பொண்டாட்டியும் இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆம்பளையா சமைப்பாங்க. பக்கத்து வீட்டுல இல்ல எதிர் வீட்டுல சமைச்சு கொடுப்போம்ல. ஆனா இந்த சுப்பு புஷ்பா ஊருக்கு போனதை பத்தியோ இல்ல அணு ஊருக்கு போனதை பத்தியோ நம்ம யாருக்கிட்டையாவது ஒரு வார்த்தை வாய் திறந்து சொல்லிருப்பானா? இல்லையே. தானா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆமால, புஷ்பா ஊருக்கு போயிட்டா கூட நாங்க தான் சமைச்சு கொடுப்போம். ஆனா இந்த தடவை சுப்பா நான் ஏன் கேட்கல? அத கூட விடுமா. தண்ணி எடுக்க கூட வந்தானா அந்த சுப்பு? ஒரு குடம் தண்ணி கூட எடுக்காம எப்படி சமாளிக்கிறான் அந்த சுப்பு? ஏன் தண்ணி எடுக்க வரல? ஏன்னா விஷயம் வெளியே தெரிஞ்சா மானம் போயிடும்னு அந்த ஆளுக்கு பயம். ஆமாண்ணா, அவர் தண்ணி எடுக்கவே வரலையே. இதெல்லாம் நான் சொன்ன உடனே ஆமாண்ண நோமான்னு மட்டும் சொல்லு. ஆனா அந்த சூரிய பிரகாஷையும் அணுவையும் பத்தி சொன்னா மட்டும் அது எப்படி நீ என்னைய திருப்பி கேளு. என்ன காலனியோ என்னவோ. அப்புறம் சாந்தா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த காலனியில யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது, சரியா? ஏன்னா சுப்பு நம்மள ஒருத்தர். அவருக்கு எந்த ஒரு அவமானமும் வர்றதுக்கு நான் விட மாட்டேன். புரியுதா? இத நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? வர ரஞ்சினி, இத முதல்ல காலனி முழுக்க போய் சொல்லணும். அப்பதான் நமக்கு தூக்கம் வரும். அண்ணன், இவ இப்ப நேரா போய் பிரேமா வீட்டுல டீ தூள் வாங்குவா. அப்புறம் விமலா வீட்டுல போய் சக்கரை வாங்குவா. அடுத்து சிவா அண்ணன் வீட்டுல போய் பால் வாங்குவா. நாம நம்ம வீட்டுல ஹாயா உட்கார்ந்து அழகா டீ குடிச்சிட்டு இருந்தாவே போதும். மத்ததெல்லாம் அவ பாத்துப்பா.
சந்துரு, கோவில் நல்லா இருக்குல்ல? ஆமா, நான் எப்பவோ சின்ன வயசுல வந்தது இப்பவும் அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இங்கதான் மரத்தடியில விளையாடுவோம். ஹலோ, சொல்லுப்பா. அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு. கார் கிளம்புன 20 நிமிஷத்துல நின்றோம். அப்புறம் மெக்கானிக் வந்தா தான் வண்டி ஓடும். அப்பா, சூப்பர்ரா. டேய், இத பாரு, வேற ஒண்ணும் பிரச்சனை வந்துராதே. காருக்குள்ள இருக்கிறது ஏன் பையன்டா? அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. நீ ஏன் தேவையில்லாம யோசிக்கிற? சரி சரி, நீ வீட்டு பக்கம் வரும்போது வந்து காசு வாங்கிக்க. சரிக்கா. அப்பாடா, நைட்டு முழுக்க அனுபவம் சந்திரவும் நிம்மதியா எந்த தொந்தரவும் இல்லாம மனசு விட்டு பேசிட்டோம். வீடா இது, எப்ப பார்த்தாலும் ஜே ஜே ஜேன்னு ஆளுங்க. பாவம் சந்திரவும் அனுபவம் இன்னைக்காவது நிம்மதியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம சாம் சூர்யா கல்யாணம் தான். ஆமா, என்ன திடீர்னு இந்த சாமி மேல இவ்ளோ பாசம்? அதான் சொன்னனே, என் ஃப்ரெண்டு சொன்னான்னு. பௌர்ணமி அன்னைக்கு விளக்கேத்துனா குடும்பத்துக்கு நல்லது. நீ வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காத. நீ பண்றத பார்த்தா குடும்பத்துக்காக பண்ற மாதிரி தெரியலையே. அதெல்லாம் அப்படிதான். அதோட வேண்டுதல வெளியே சொன்னா பலிக்காதான். அதனால நான் சொல்ல மாட்டேன். அப்ப குடும்பத்துக்காக சொன்னதெல்லாம் என்னை ஏமாத்துறதுக்கு தானே? ஏமாத்தன்னு சொல்ல முடியாது, அதுக்காகவும் தான். ஆனா அதுக்கு மேலேயும் ஒண்ணு இருக்கு. அதத்தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். தாயே, நான் இங்க விளக்கேத்த வந்ததே என் மனசுல இருக்கிறது நடக்கணும்ன்றதுக்காக தான். எனக்காகவே சூர்யா சார் இங்க ஒரு சாதாரண சமையல்காரனா வந்திருக்காரு. அவர் படுற எல்லா கஷ்டமும் எனக்காக தான் நினைக்கும் போது என் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ சொல்லவே முடியல. எப்படி ஒருத்தர் எல்லா நாளும் எனக்காகன்னு உருகிட்டே இருக்கும்போது அப்படி ஒருத்தர் என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு நான் ஆசைப்படாம எப்படி இருக்க முடியும்? நீதாமா என் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். நிச்சயம் நீ நிறைவேற்றி வைப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, எப்படியாவது சாம் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சூர்யாவுக்கு சாமை விட நல்ல பொண்ணா கூட கிடைக்கட்டும், ஆனா சாம் எனக்கு தான் கிடைக்கணும். போலாமா சந்துரு? போலாம். என்ன அனு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
தேங்க்ஸ் சந்துரு. தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற, ஆனா ஏன் கோயில்ல விளக்கேத்தனன்றத மட்டும் சொல்ல மாட்டேங்கிற. அதான் சொன்னனே வேண்டுதல்னு. உன் வேண்டுதல சொல்ல வேண்டாம், ஆனா உன் ஃப்ரெண்டு ஏன் கோயில்ல விளக்கேத்த சொன்னா அதை மட்டும் சொல்லலாம்ல. சரி நான் சொல்றேன். பௌர்ணமி அன்னைக்கு காளிகம்பல் கோவில்ல விளக்கேத்தி சாமி கும்பிட்டா மனசுல நினைச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னா. இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது. அனு, இத முதல்லயே சொல்றது இல்லையா? ஐயோ சந்துரு, என்ன ஆச்சு? இரு அனு, நானும் போய் கோயில்ல விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வந்துடுறேன். என்னது நீ போயா? என்னதா? இப்போ சொன்னது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. நல்ல வேலை இப்பவாச்சு சொன்னியே. இரு வந்துடுறேன். ஐயோ சந்துரு, சந்துரு நில்லு. என்ன? இந்த வேண்டுதல்லாம் பொண்ணுங்க தான் செய்யணும், பசங்க எல்லாம் செய்யக்கூடாது. ஏன் இப்படி எல்லாத்துக்கும் நீ ஷாக் ஆனா நான் என்ன பண்றது? நீ எல்லாம் இப்படி விளக்கேத்தி சாமி கும்பிட கூடாது. இது எங்க விஷயம். நீ பேசாம வா, வண்டி எடு. என்ன அனு இது? சரி நீ வண்டி எடு. அனு, ஒரு ஹெல்ப். சொல்லு சந்துரு. இப்படி பசங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா கோயில் இருக்கான்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்ல. வேலூர்ல தான் இருக்கணும்னு இல்ல, எங்க வேணாலும் இருக்கட்டும், கொஞ்சம் கேட்டு சொல்ல ப்ளீஸ். அது எனக்கே தெரியும் சந்துரு. சூப்பர் அனு. எந்த கோயிலு, எங்க இருக்கு, என்ன செய்யணும்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல சந்துரு, இங்க பக்கத்துல தான். நாளைக்கே கூட போலாம். அங்க போய் மொட்டை அடிச்சு அழகு குத்தி காவடி எடுத்தா போதும். இல்ல இல்ல அனு, வேண்டாம் அனு, நான் என் ஃப்ரெண்டு கிட்டயே கேட்டுக்கிறேன். ஒரு போலீஸ் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்னு சொல்லியும் நீ மதிக்கல, சட்டத்தை மீறிட்ட. இதுக்கு நியாயமா உன்னை என்கவுண்டர் பண்ணணும். சார், ஒரு தக்காளி திருடத்துக்கு என்கவுண்டரா சார்? தக்காளி? ஏய், என்ன கெட்ட வார்த்தை பேசுறியா? சார் தக்காளி தான் சார் சொன்னேன், உங்க காதுல வேற மாதிரி விழுந்துச்சா? ஏய் சார், உங்களை போல ஒரு போலீஸ்காரனை நான் பார்த்ததே இல்ல சார். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க, எதையுமே பின் பாயிண்டா பேசுறீங்க. நானும் என் வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட பார்த்ததே இல்லடா. சரி, உன் பேண்ட் பாக்கெட்ல முள்ளங்கி இருக்கு, அதை எடுத்து அந்த பேக்ல போடு. அதுக்கும் சேர்த்து தான் பில்லு கொடுத்துருக்கேன். என் பேண்ட் பாக்கெட்ல முள்ளங்கி? என்ன சார் இது? ஆமா, இதை எப்ப சார் எனக்கே தெரியாம என் பாக்கெட்ல வச்சீங்க? டேய், இல்ல சார், இந்த முள்ளங்கிய எனக்கே தெரியாம யாரோ ஒருத்தர் எடுத்து என் பாக்கெட்ல வச்சிருக்கான். அவன் யாரு என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சு அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தூக்கு தண்டனை வாங்கி தரணும். நான் சட்டத்தையும் நேர்மையும் மதிக்கிறவன் சார். இங்கதான் எங்கேயோ வச்சேன். என்ன சார், துப்பாக்கியை தேடலாமான்னு யோசிக்கிறீங்களா? நாராயணா, என்னைக்காவது நீ திருந்தி வாழணும்னு நினைச்சிருக்கியா? ஏன் சார் நினைக்கல? இப்ப கூட கடையில இருக்கும்போது நினைச்சேனே. அதுக்கப்புறம் தான் இந்த முள்ளங்கியவே ஆட்டைய போட்டேன் சார். முடியல சார். நாராயணா, உன்கிட்ட சொல்ல வேணான்னு பார்த்த. கடையை சுத்தி 100 போலீஸ் மஃப்டில இருந்தாங்க. அண்ணமா ஆர்டர். ஏன் கூட நீ வந்திருக்கேன் தான் உன்னை சும்மா விட்டாங்க. இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பண்ணாத. நிஜமாவா சார்? ஏய், சுத்தி முத்தி அப்படிலாம் பார்க்காத. போலீஸ் அலர்ட் ஆயிடுவாங்க. அமைதியா தலை குனிச்ச மாதிரியே வா. வாலிலா, உள்ள போலாம். ஆமா சார். இங்க எங்க என்ன சார் இங்க நின்றீங்க?
நாராயணா, அந்த பொண்ணு ரொம்ப நேரமா உன்னையே பார்த்துட்டு இருக்கா. பொண்ணா? ஆ? என்னையா? யாரையுமே காணுமே. போங்க சார், விளையாடுறீங்க. அங்க பாரு, போய்கிட்டே இருக்கா. என் கண்ணுக்கு சரியா தெரியலையே. சார், நீங்க எங்கேயும் நில்லுங்க, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். சரோஜாவா விசாலாட்சியா யாருன்னு தெரியலையே. யாரையுமே காணுமே. சார், இங்கதான் நின்னாரு, அதுக்குள்ள எங்க போயிட்டாரு? ஐயோ, இந்த போலீஸ்காரன் எதையாவது சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாயா? இப்ப நம்ம வீட்டுக்கு போறதா இல்ல இங்கேயே நிக்கிறதா? எதை பண்ணாலும் துப்பாக்கியை தேடுவானே. ஐயோ. இந்தா. இங்க வா. லீலா, இன்னும் முக்கியமான கேள்விக்கு நீ பதில் சொல்லல. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? ஏன் அப்படி சொன்ன லீலா? நான் காட்டுறது பாசம் இல்லைன்னு, அப்போ அது இல்லைன்னா வேற என்ன? எத்தனை தடவைடா இதையே கேப்ப? மூவாயால சொல்லணும் தான். அப்போ என்னடா சொல்ற? நீ எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு எனக்கு தெரியும் லீலா. அதுக்கு எதுக்குடா இவ்ளோ வெக்கப்படுற? இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். ஆமா, நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்? ஓ லீலா, எனக்கு வெக்கமா இருக்கு. டேய், நீயாடா என் பின்னாடி இத்தனை நாளா சுத்தன ஆளு? என்னால நம்பவே முடியலடா. லீலா, நாம நாளைக்கு கோட்டைக்கு போலாமா? அங்க நம்ம நிம்மதியா பேசலாம். கோட்டைக்கா? ஐயோ. என்ன ஐயோ? கோட்டையில ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க லீலா, தைரியமா வா லீலா. டேய், வீட்ல என்னடா சொல்லிட்டு வர்றது? ஏதாவது சொல்லி சமாளி. வேணாண்டா சந்தோஷ், இதெல்லாம் சரியா வராது. இதுல என்ன இருக்கு? தோ இருக்கு வேலூர் கோட்டை, அதுக்கு நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டா நீ போக மாட்டியா? சொல்லு லீலா, போக மாட்டியா? போவேன், ஆனா என்ன ஆனா ஆவனான்ட்டு? வா லீலா, அங்க நம்ம ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம். சரிடா, நான் வரேன். சூப்பர் லீலா, மறந்துடாத, உனக்காக நான் நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருப்பேன். சரிடா. கொஞ்சம் சிரியா லீலா, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சூப்பர் லீலா, நீ எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். வா போலாம். சார், ஒரு டவுட் சார். என்ன? பேசிக்கிட்டே வந்தீங்க, திடுதுப்புட காணாம போயிட்டீங்க. எங்க சார் போனீங்க? அது என்கவுண்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, கை துருதுருன்னு இருந்துச்சு, அதான் போய் பண்ணிட்டு வந்தேன். என்ன சார், ஏதோ ரம் அடிச்சிட்டு வந்தேன்னு சொல்ற மாதிரி ரவுடியை போட்டு வந்தேன்னு சொல்றீங்க? எனக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், அதான் நான் ரொம்ப அலட்டிக்கிறது இல்ல. விடு நாராயணா. ஏன் சார், இது கூட அண்ணம்மாவோட பிளான் தாடா? இல்ல இல்ல, இது நானா சும்மா பொழுது போகலன்னு சொல்லி பண்ண விஷயம். ஏய், இன்னைக்கு உன் டவுட் கோட்டா ஓவர், இனிமே எதுவும் கேட்க கூடாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, போய் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. டீ? ஓகே சார். இல்ல, புது இடம்,
கோயிலுக்கு போயிருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல. இது ஒரு விஷயமா? சந்திர கூட தானே போயிருக்கா, அதுவும் கார்ல தானே போயிருக்காங்க. அப்புறம் என்ன? எல்லாம் கரெக்ட் தான். ஜெயந்தி கிட்ட அம்மா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. இருந்தாலும் அவ்வளவு யோசிக்காதீங்க. நீங்க தானே சொன்னீங்க ஜெயந்தி கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான்னு. அப்புறம் என்ன? அவளும் எவ்வளவு நாள் தான் இந்த வீட்லயே அடைஞ்சு கிடப்பா. போயிட்டு வரட்டும். சந்துரு, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. சென்னையில இந்த மாதிரி காடெல்லாம் இப்ப பார்க்கவே முடியாது. செங்கல்பட்டை தாண்டி தான் இந்த மாதிரி இடம்லாம் கண்ணிலே படும். நீங்க என்னடானா காட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. எங்களுக்கு சென்னையை பார்த்து பொறாமையா இருக்கு, சென்னையில இருக்கிறவங்களுக்கு எங்க கிராமத்தை பார்த்து பொறாமையா இருக்கு. அது கரெக்ட் தான். இந்த மாதிரி இடம் மட்டும் இப்ப சென்னையில இருந்திருந்தா பிளாட் போட்டு அதுல வீடு மேல வீடு கட்டியிருப்பாங்க. மக்கள் அதுல கூட்டம் கூட்டமா வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. இது கிராமமா இருக்கிறதுனால அப்படியே இருக்கு. வேலூர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே தான் இருக்கு. இது ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால அப்படியே இருக்கு. சந்துரு, என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு, பாக்குறேன். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் ஏன் நின்னுச்சு? இப்படிதான் ஒரு தடவை சாம் கூட போகும்போது கார் நின்று அவ என்ன காரி துப்புனா, இப்போ அனு கூட வந்திருக்கும். இவ என்ன சொல்ல போறாளோ? என்னாச்சு சந்துரு? என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஐயோ, இப்போ என்ன பண்றது? பயப்படாத அனு, இங்க பக்கத்துல தான் ஒரு மெக்கானிக் வீடு இருக்கு. அவர் ரெகுலரா வர்றவர் தான். அவர் நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். அண்ணா, என் காரு பாதி வழியிலே நின்றுச்சு. காளிகாம்பாள் கோயில் போற வழியில. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களாண்ணா? ஐயோ தம்பி, நான் வெளியூர்ல இருக்கேனே, இப்போ என்னால வர முடியாதே. ஓ, உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு தெரியாதா தம்பி? ஊர்லயே மெக்கானிக்னா நான் ஒருத்தன் தான். வேற மெக்கானிக்னா வேலூர்ல இருந்து தான் வரணும். நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். நீங்களும் உங்க சைடு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணா, கொஞ்சம் பாருங்கண்ணே. சரிப்பா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். நீயும் உன் சைடு கொஞ்சம் பாரு. சரிங்கண்ணே. என்னாச்சு சந்துரு? மெக்கானிக் வெளியூர் போயிருக்காரா. வேற மெக்கானிக் கிடைக்கிறதும் கஷ்டம்னு சொல்றாரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டோமே. இந்த இடத்த பார்த்தா காடு மாதிரி இருக்கு. எந்த நேரத்துல நான் சொன்னனோ காட்டுல வாழணும்னு இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது சந்துரு? இரு, அதான் யோசிச்சிட்டு இருக்கேன். இங்க இருந்து வீட்டுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? நடந்தே போயிடலாமா? நடந்தெல்லாம் போக முடியாதானு. அப்படியே நடந்து போனாலும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 2 மணி நேரமாவது ஆகும். போற வழியும் அவ்வளவு சேஃப்டி இல்ல. ஐயோ, இப்ப என்ன சந்துரு பண்றது? ஒரு நிமிஷம் இரு சந்துரு. ஹலோ சார், சொல்லணும். நானும் சந்துருவும் கோயிலுக்கு போலான்னு வந்தோம். இப்பதான் உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு போலையா? ரொம்ப கோவப்பட்டாங்க. ஐயோ சார், திரும்பி வர வழியில கார் நின்னு போச்சு. மெக்கானிக் வேற இல்ல சார்.
சுத்தி வெறும் காடா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன் அனு பயப்படுற? அதான் சந்துரு கூட இருக்கான்ல. இருக்கா சார், ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாத அனு. எந்த இடம்னு சொல்லு. காளிகாம்பாள் கோயிலுக்கு போற வழியில நிக்கிறோம். ஹலோ அனு. ஹலோ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. The subscriber is currently switched off. Please try after some time. அனு, டென்ஷன் ஆகாத அனு. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். மச்சான், இங்க காளிகாம்பாள் கோயிலுக்கு போற வழியில என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கோம். நீங்க 2 பேர் 2 பைக்ல வந்தீங்கன்னா அப்படியே எங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிடலாம். வரீங்களாடா? ஐயோ, நான் ஒரு இன்டர்வியூக்காண்டி சென்னைக்கு போயிட்டுறேன்டா. நான் வர 2 நாள் ஆகுமே. நீ வேற யாராவது கேட்டு போறா மச்சான். சரிடா, நான் பாத்துக்கிறேன். சி, இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே. போலீஸ்காரன் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டான். இன்னைக்கு எத்தனை பேரை என்கவுண்டர்ல போட போறான்னு தெரியலையே. நைட்ல டிபார்ட்மெண்ட் டியூட்டி பாக்குறான், பகல்ல வீட்டுல டியூட்டி பாக்குறான். ஒரே பிஸியா இருக்கான். இவ ஏன் பைக்கை வேற எடுத்துட்டு போயிருக்கான்? அந்த 3 ரவுடிகளுக்கு வேற நான் பதில் சொல்லி ஆகணும். இவ என்ன பிரச்சனை எடுத்துட்டு வர போறான்னு தெரியலையே. ஐயோ, என்னைக்கு அந்த போலீஸ்காரன் வீட்டுல கால் எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து 9 நவகிரகங்களும் நம்மளையே சுத்தி சுத்தி வருது. டேய் போலீஸ்காரா, போடுறதுதான் போடுற. என்கவுண்டர்ல அந்த 3 ரவுடிங்களையும் போடேன்டா. உன் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகமே பண்ணேன்டா. அதுலயும் தலையில பாத்ரூம் பிரஷ வச்ச மாதிரி ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவனை வாயிலேயே சுடு. அவன் தான் ரொம்ப நக்கலா பேசுறான். ஆகராதி புடிச்ச பய. என்னது, இவன் பாட்டுக்கு என்கவுண்டர்ல போடுறேன்னு போயிருக்கானே. இவன் யாரையாவது சுட்டு நாளைக்கு பேப்பர்ல இன்ஸ்பெக்டர் சுந்தரம் 20 பேரை என்கவுண்டர் பண்ணான்னு போட்டு அதை அண்ணம்மா பாத்துட்டா. அண்ணம்மா தான் இவனையே வர சொல்லிருக்கு. நம்ம ஒரு பைத்தியக்காரன். ஐயோ போலீஸ்காரா. சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போன் கட் ஆயிடுச்சு. சார் வருவாரா? நிச்சயமா வருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அங்க பாரு. அனு,
சந்துரு 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 என்ன ஆச்சு? ஐயோ வலி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ.